மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்டாக பிட்ச்டு ரூஃப் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறதுங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிஃபால்ட் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஃபால்ட்டுங்க ஆர்கிடெக்சர் மாடலுக்கு உள்ளது. ஸோ இப்போ போய் எனக்கு ஒரு வால் வரைஞ்சிக்கிறேன். ஓகேயா? ஸோ வால் எடுத்துக்கிறேன். அன்கனெக்டட் டாப் கன்ஸ்ட்ரெயின் வந்து அன்கனெக்டடுங்கிறதுக்கு பதில் லெவல் 2 எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு ஸ்கொயர் ஷேப். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, சைஸ் வந்து சும்மா நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 20 feet. ஸோ அதே மாதிரி இதே ஒரு 20 feet கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? கொடுத்துட்டு இப்போ 3D மாடலில் பார்த்துக்குவோம். ஓகே, நமக்கு 3D மாடலில் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரூஃப் வரைய போகிறேன். ஸோ ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட்டு தான் இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கும், யூ ஹேவ் கிரியேட்டட் தி ரூஃப் ஆன் தி லோவஸ்ட் லெவல், வுட் யூ லைக் டு மூவ் இட் டு லெவல் 2. ஏன்னா ஓகே, டிஃபைன் ஸ்லோப்புங்கிறத எனேபிள் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்லோப் ரூஃப் அல்லது பிட்ச் ரூஃப் ஆயிரும். வந்துட்டு இப்போ பவுண்ட்ரி லைனை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தோன்னா எனக்கு ஒரு டிஃபால்ட்டாக எனக்கு அது ஒரு சைஸில் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, பட் எனக்கு அந்த மாதிரி வேணாம், எனக்கு நானே வந்து வரையணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா ரூஃபுக்கு போகிறேன். ரூஃப் பை பிரிண்ட். ஸோ என்ன பண்ணுறேன்னா, டிஃபைன் ஸ்லோப்ஸை அன்டிக் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் வரைய போகிறேன். ஓகேங்களா? வரைஞ்சிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஜஸ்ட் அப்படியே கொடுத்தீங்கன்னா ஃப்ளாட் ரூப் தான் வரும். ஓகே, ஸோ எனக்கு ஸ்லோப் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லோப் நான் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள், எப்படியெல்லாம் நம்ம விதவிதமாக மாற்றலான்னு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் நான் ஸ்லோப் ஏரை கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரூஃப் வரும். இல்லை எனக்கு 2 பக்கமும் இந்த குடிசை வீட்டுக்கெல்லாம் போடுவாங்களா, 2 பக்கமும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி நான் லெவல் 1க்கு போய்க்கிறேன். ஜஸ்ட்டு இங்கே நடுவில் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன், மிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த ரூஃப் ஸ்லோப்பை டிலீட் பண்ணிட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆரை வந்து மேல் நோக்கி வரணும். ஓகே, அப்போ தான் நமக்கு மேலே வரும். இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மிரர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மிரர் திருப்பி கொடுத்துட்டு இந்த லைனை தூக்கிடணும், இந்த லைன் வச்சுக்கக்கூடாது. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுப்போம். 3Dயில் போய் பார்ப்போம் நமக்கு எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ எனக்கு இந்த வால் மேலே வரைக்கும் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். வாலை செலக்ட் பண்ணிக்கிட்டு அட்டாச் டாப் பேஸ்ன்னு கொடுத்தோன்னா எனக்கு வால் பாருங்கள் இப்போ அழகாக உட்காந்துருச்சு. இந்த சைடு நமக்கு சரியாக உட்காரல அந்த. ஓகே, ஸோ திருப்பி அந்த சைடு வரேன். திருப்பி இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா நான் வரைஞ்சது வால் கரெக்டாக நான் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். எடுக்கிறது ஏதோ ஒரு இடத்துல தப்பாக இருக்குது. இல்லை எனக்கு இன்னும் டிசைனாக வேணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன். ஓகே, சும்மா அண்டு பண்ணிக்கிறேன், இதையும் தூக்கிடுறேன். இப்போ நான் ஒரு லெவல்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போனால் லெவல். ஸோ இங்கேருந்து ஒரு 5 feetல ஒன்று, திருப்பி இங்கேருந்து ஒரு 5 feetல இன்னொரு லெவல் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம ரூஃபுக்கு போவோம். ஓகே, டாப் லெவலே வச்சுக்குவோம். திருப்பி ரூஃப் லெவல் 2 இங்கே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னு இருக்குது, இங்கே சில ஐட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு மிடில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். எனக்கு ஜஸ்ட்டு நடுவில் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஸ்லோப் ஏரோ. ஸோ இப்போ மிரர் பண்ணுறேன். திருப்பி இதை டிலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்லோப் ஏரோ மிட் பாயிண்ட்லேருந்து
இங்கே வரைக்கும் கொடுக்குறேன். மிரர். ஓகே, இப்போ நம்ம 3Dயில் போய் பார்ப்போம். சூப்பராக நமக்கு இந்த டைப்பில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃப்செட்னு ஒன்று இருக்குது. பேஸ் ஆஃப்செட் 5 ஃபீட்னு கொடுத்தா எனக்கு மேலே போயிடும். இதே -5 ஃபீட் கொடுத்தனா எனக்கு கீழே வந்துடும். ஓகே, ஸோ இந்த ப்ளம் கட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது எதுக்கு அப்படின்னா, ப்ளம் கட் இல்லை, கட் லெவல். ப்ளம் கட்டை பற்றி அப்புறம் பார்ப்போம். லெவல் 3ன்னு கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு லெவல் 3யோட கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வச்சும் நான் வந்து தனியாக ஒரு ரூஃப் மாதிரி வச்சு வரைய முடியும். இப்போ என்ன பண்ண போகிறேன், லெவல் 3யில் வச்சுக்கிறேன். லெவல் 3யில் வச்சுக்கிட்டு திருப்பி வால். ஓகே, பேஸ் ஆஃப்செட் அப் டு லெவல் 4 தான். ஓகே, எனக்கு ரெக்டாங்கிள். ஸோ இதை வால் சென்டர்னு இருக்குது. ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக உட்காரும். வால் சைஸை நீங்கள் என்ன வேணுமோ குறைச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ திருப்பி 3Dக்கு போயிடுறேன். திருப்பி ரூஃப் ஃபுட் பிரிண்ட். ஸோ லெவல் 4 வச்சு எனக்கு வேணும். இப்போ ரைட்டாக இப்போ கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணலன்னா தப்பாக வரும். லெவல் 4ல் லெவல் 3 எடுத்துக்கும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இங்கே தெரியும். ஸோ இங்கேருந்து இங்கே திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா மிட்லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸ்லோப் ஆரோ இங்கேருந்து இங்கே இதை தூக்கிடுறேன். திருப்பி அது இருக்கட்டும். நம்ம மிரர் பண்ணல. மிரர் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு இதை தூக்கிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி ஸ்லோப்பை ஃபுல்லாக கொடுக்காமல் இது வரைக்கும் தான் நான் கொடுக்குறேன். மிரர் பண்ணுறேன். ஃபினிஷ். பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வரும். ஏன்னா என்ன கொடுத்துருக்கனோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இதே இவ்வளோ ஹைட்டு வேணான்னு நம்ம ஹைட்டை குறைச்சிக்கலாம். ஸ்லோப்போட ஹைட்டு இங்கே போய் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் அது க்ரியேட் பண்ணும்போதே நான் இது பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிட்ஜ் இந்த இதெல்லாம் நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு குறைச்சிக்கும். ஓகே, திருப்பி இதையும் கட் ஆஃப் லெவல் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம 2 கட் ப்ளம்ப்பு இதெல்லாம் பற்றி பின்னாடி பார்ப்போம். ஓகே, வேறு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பிச்டு ஆர் ஸ்லோப் ரூஃப் எப்படி வேணுமோ நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி வேணாலும் திருப்பி எனக்கு ஷார்ப்பாக வேணும்னா திருப்பி எடிட் ஃபுட் பிரிண்ட்டில் இதை நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணும், இதை ட்ராக் பண்ணி அங்கே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதை ஒரு பக்கம் மட்டும் நான் ட்ராக் பண்ணி வைக்கிறேன். ஃபினிஷ் கொடுக்குறேன். எனக்கு எப்படி வருது பாருங்கள். ஓகே, டாப்லேருந்து பார்ப்போம். ஒரு பக்கம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு, இன்னொரு பக்கம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வருது. ஓகேயா? ஸோ நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ இதில் போய் நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் அடித்தேன்னா எனக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகும். போயிட்டு எனக்கு எடிட் டைப்பில் போயிட்டு எனக்கு மெட்டீரியலை நான் மாற்றிக்கிறேன். ஸ்ட்ரக்சர். ஓகே, பிரிக். வாலுக்கெல்லாம் பிரிக் வந்துருச்சு. ஸோ இதுக்கு நான் வேறு டைப் மாற்ற விரும்புகிறேன். எடிட் டைப் மெட்டீரியல். ஸோ இதுக்கு என்ன கொடுப்போம், ரூஃப் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். டிஃபால்ட் ரூஃப் இல்லைன்னா டைல்ஸ். சும்மா டைல், அக்காஸ்டிக் டைல். ஓகே, இதே எடுத்துப்போம். ஓகே, ஸோ எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வரும். ஓகே, இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். வேறு லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ இப்போ தேவை நமக்கு ஸ்லோப் ரூஃப். ரைட்டுங்களா?